கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் மாங்கூழ் தொழிற்சாலைகள் தற்போது பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றன. விலை நிர்ணயம் இல்லாததால் விவசாயிகளும் ஏற்றுமதி பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் மாங்கூழ் தொழிற்சாலைகளை நடத்துவோரும் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிட்டுள்ளது. இது குறித்தான ஒரு சிறப்பு தொகுப்பை காணலாம். தமிழகத்தில் சுமார் 1,50,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 4 லட்சம் டன் மாம்பழங்கள் சாகுபடி செய்யப்பட்டு அதில் 2 லட்சம் டன் மாங்கூழ் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் இத்தொழிலை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்த போதிலும் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை கிடைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவினை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பழக்கூழ் தொழிற்சாலைகள் வாங்கப்பெற்று இங்கு பழக்கூழ்களை செய்து உள்நாட்டு தேவைக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. கடந்த 2 ஆண்டுகளாக அயல் நாடுகளில் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏற்பட்டுள்ள போர் காரணத்தாலும் ஏற்றுமதி 65% அளவிற்கு சரிந்துள்ளது. இதனால் நமது நாட்டிற்கு 3,500 கோடி அளவிற்கு அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்ற நிலையில் தற்சமயம் 1000 கோடி அளவிற்கு அந்நிய செலாவணி கிடைக்கும் நிலை உள்ளது. மேலும் உள்நாட்டில் பழக்கூழ் தேவையும் கடந்த 2 ஆண்டுகளாக கணிசமாக 70% அளவிற்கு குறைந்துள்ளது. மாம்பழங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படாததால் மிக குறைந்த விலைக்கே மாம்பழங்களை விற்க வேண்டி இருப்பதாக கூறும் விவசாயிகள் மாங்கூழ் தொழிற்சாலைகள் மாம்பழங்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோருகின்றனர். ஆனால் வெளிநாடுகளில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக ஏற்றுமதி குறைந்து விட்டதாகவும் உள்நாட்டு தேவை குறைந்து விட்டதால் வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாத சூழல் நிலவுவதாகவும் மாங்கூழ் தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இத்தகைய சூழலில் மாம்பழங்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது இயலாது என கைவிரிக்கின்றனர். பழக்கூழ் அளவை கணிசமாக பாதி அளவிற்கு குறைத்துள்ளது. அதனால் இங்கு பழக்கூழ் தேவை உற்பத்திக்கு அதிகமாக உள்ளது. உபயோகிக்கும் அளவு 60% அளவிற்கு குறைந்துள்ளது. ஆகவே ஏற்றுமதி செய்ய முடியாமலும் உள்நாட்டிற்கு வணிகம் செய்ய முடியாமலும் நிலுவையில் உள்ளது. வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் மாங்கூழ் தொழிற்சாலைகள் மீது விதிக்கப்படும் 12% வரியை குறைக்க வேண்டும் என்பது மாங்கூழ் தயாரிப்பாளர்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருக்கின்றன. பேக்கிங் மெட்டீரியலில் GST குறைப்பு, அரசு நிர்ணய விலை, இழப்பீட்டு மானியம், மின்சாரம் சார்ந்த டிமாண்ட் சார்ஜ் ரத்து போன்ற பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தினால் மட்டுமே சாகுபடியையும் மாங்கூழ் தொழிற்சாலைகளையும் காப்பாற்ற முடியும் என்கின்றனர் விவசாயிகளும் மாங்கூழ் தயாரிப்பாளர்களும். மாவட்ட நிர்வாகமும் தொழிற்சாலைகளை உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். எதனால் அவர்களால் உரிய விலை கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு டன் எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அறுவடைக்கு முன்பாகவே ஒரு உத்தேசமாக ஒரு ரேட்டை கோட் செய்வார்கள். பிறகு மாவினுடைய அளவை பார்த்து ஒவ்வொரு முறையும் ரேட்டை குறைத்து கொண்டே வந்து எந்த ஒரு விலை அளவுக்கும் அவர்கள் குறைத்து கொண்டே வருவார்கள். விவசாயம் சார்ந்த தொழில் என கணித்து
வங்கி வட்டி விகிதம் குறைத்தல், பள்ளி மாணவர்களுக்கு மாம்பழ ஜூஸ் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துதல் போன்றவற்றையும் தீர்வுகளாக முன்வைக்கப்படுகின்றன. இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் மாம்பழ தொழில் நசிவடைந்து அதனை நம்பியுள்ள அனைவரும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை மணியின் ஒளி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கேட்கத் தொடங்கியுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் திலோகச்சந்தர்.